மக்களே உஷாரா இருங்க. நெருங்கக்கூடிய ஆபத்துகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். வரப்போகும் ஆபத்து எந்தெந்த மாவட்டத்தில் மழையினுடைய தீவிரம் இருக்கும், எந்தெந்த மாவட்டத்தில் மழை தீவிரம் இருக்காது அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ள போகிறோம். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. இனி வரப்போகிற நாட்கள்ல கனமழை மற்றும் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஆகவே இனி வருகிற நாட்களில் தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்கள்ல மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்குமே மாலை மற்றும் இரவு நேரங்களில் பரவலாக கனமழையானது தொடர்ந்து தீவிரமடையும். தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போ இனி வரப்போகிற எந்தெந்த நாட்கள்ல உங்களுக்கு மழை இருக்கும் இருக்காது என்பது எல்லா தகவலையுமே நம்ம மிக தெளிவாக ஒவ்வொரு நாளும் காலை நேரங்களில் கொடுக்கக்கூடிய வானிலை அறிக்கையில உங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்தி சொல்லி கொண்டிருக்கிறோம். அடுத்து வருகிற 4 நாட்களிலும் இந்த இடியுடன் கூடிய மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். எதன் காரணமாக இந்த மழை பொழிவுகள் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஏற்கனவே அதை நம்ம நேற்றைய தினங்களை சொல்லியிருந்தோம். வடக்கு கடலோர தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்தவரை தொடர்ந்து நிலவி கொண்டிருப்பதன் காரணமாக மழை பொழிவுகள் நம்ம எதிர்பார்க்கிறோம். அதனால உஷாராக்கிக்கோங்க. இனி வரப்போகிற இந்த மார்ச் 20, 21, 22 தேதிகள் எல்லாமே நமக்கு மழைக்கான வாய்ப்பாக தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். பல மாவட்டங்கள், அதாவது ஒரே நாள்ல எல்லா மாவட்டத்திலையும் மழை அப்படியே கொட்டி தீர்த்துறாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதிகளாக பரவலாக லேசான மழை மற்றும் மிதமான மழையாக தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். ஆகவே விட்டு விட்டு பரவலாக கணிசமாக நமக்கு மழை பொழிவுகள், லேசான மழை மற்றும் மிதமான மழையாக தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இனி அடுத்தடுத்து வரப்போகிற நேரங்கள் மற்றும் நாட்களிலும் இடைவிடாத மழை பொழிவுகள் தொடர்ந்து நமக்கு பதிவாகக்கூடும். ஆகவே அடுத்த 4 நாட்களுக்கும் விட்டு விட்டு பரவலாக மழை பொழிவுகள் அதிகரிக்கக்கூடும். தென் மாவட்டங்கள், குறிப்பாக தென் மாவட்டத்தில் எந்தெந்த பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தென் மாவட்டத்தில் ஏற்கனவே நமக்கு ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் பரவலாக மழை பொழிவானது தீவிரமாகி இருக்கிறது. இனி வருகிற நாட்களிலும் தென் மாவட்ட பகுதிகளில் கணிசமாக நமக்கு மழை பொழிவுகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். ராமநாதபுரம் மட்டுமல்லங்க, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்கள், கன்னியாகுமரி, மதுரை உள்ளிட்ட பெரும்பாலான தென் மாவட்ட பகுதிகளிலும் மாலை நேரங்கள் அல்லது இரவு நேரத்தில் இன்றைக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்கு. நாளைய தினங்களிலும் பரவலாக விட்டுவிட்டு ஒரு சில இடங்களில் மழை ஒதுக்கி பகுதியாக பதிவாகும். இன்னும் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு மழை இன்னும் தொடங்காம இருக்கோ அடுத்து வரக்கூடிய ஓரிரு நாட்களுக்குள்ள உங்க மழை பெய்யாத பகுதிகளிலும் உறுதியாக நமக்கு பரவலாக நமக்கு மழை பொழிவுகள் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். ஆகவே தென் மாவட்ட பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் விட்டு விட்டு கணிசமாக நமக்கு மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். மாலை அல்லது இரவு நேரங்களில் இந்த மழை பொழிவு மிதமானதிலிருந்து கனமழையாக அதிகரிக்கக்கூடும். வட தமிழக உள் மாவட்டங்கள் மார்ச் 21 வரை விட்டு விட்டு பரவலாக அவ்வப்போது கனமழை கிடைக்கும். குறிப்பாக வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் பரவலாக மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். வேலூர் மாவட்டங்கள்ல குறிப்பா நம்ம குடியாத்தம், காட்பாடி உள்ளிட்ட இடங்கள், அதே மாதிரி திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை, வாணியம்பாடி, ராணிப்பேட்டை, களவாய், செம்மேடு உள்ளிட்ட பல பகுதிகளில் இந்த இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக பதிவாக போகுது. ஆகவே இடைவிடாத கனமழை பொறுத்தவரை தமிழகத்தில் எதிர்பார்க்கலாம். எந்தெந்த நாட்கள்ல நமக்கு மழை இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். மார்ச் 23 வரைக்கும் மழை ஓய்வு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா கிடையாது. அதனால மார்ச் 23 வரைக்கும் விட்டு விட்டு பரவலாக மழை கிடைக்கும். 21 வரை ஒரு தொடர் கனமழை அப்படிங்கிறது உள் மாவட்டங்கள்ல எதிர்பார்க்க முடியும். ஒரு சில மாவட்டங்களில் ஆலங்கட்டி மழையாகவும் பதிவாகும். உள் மாவட்டத்தில் ஏற்கனவே வெப்பம் ரொம்ப அதிகமா பதிவாயிட்டு இருக்கு. பகல் நேரங்களில் இயல்புக்கும் அதிகமான வெப்பநிலை, ஏப்ரல் மாதத்தில் பதிவாக வேண்டிய வெப்பநிலை மார்ச் மாதத்திலேயே நமக்கு பதிவாகிட்டு இருக்கு. உதாரணமா கரூர், பரமத்தி ஆகட்டும், அதே மாதிரி வேலூர் மாவட்டங்கள், நாமக்கல், சேலம், ஈரோடு போன்ற மாவட்டங்கள் எல்லாம் பகல் நேரங்களில் வெயிலுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அதிகமாகி இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இனி வரப்போகிற நாட்களிலும் பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை சற்றே நமக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பாக நம்ம எதிர்பார்க்கப்படுது. இந்த 3 நாட்கள் 4 நாட்கள் மட்டும்தான், வரப்போகிற 2-3 நாட்கள் தான் நமக்கு மழை பொழிவாக இருக்கும். அதுக்கப்புறம் வரப்போகிற நாள்ல கடுமையான வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் பகல் நேரங்கள்ல ரொம்ப தீவிரமாக ஆரம்பிச்சிடும். பாருங்க, இப்பவே நமக்கு 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நிறைய மாவட்டங்கள்ல பகல்ல பதிவாயிட்டு இருக்கு. ஆனா ஒரு பக்கம் பகல் நேரங்கள்ல வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல படிப்படியாக நமக்கு மழையினுடைய தீவிரமும் நிச்சயமாக உள் மாவட்டங்கள்ல அதிகரிப்பதற்கான வாய்ப்பாக எதிர்பார்க்க
எதிர்பார்க்கப்படுகிறது. வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் இன்று முதல் அடுத்த 2 நாட்களுக்கு பகுதியாக சில இடங்களில் மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் படிப்படியாக நமக்கு லேசானதிலிருந்து மிதமான மழையாக நாளை அல்லது நாளை மறுநாள் கண்டிப்பா மழை இருக்கும். பகுதியாக மழை ஒதுக்கி பதிவாகும். ஒரே நேரத்தில் எல்லா கடலோர பகுதிகளிலும் மழை வராது. விட்டு விட்டு இன்றைக்கு மழை பெய்யாத இடங்களுக்கு நாளைய தினங்களில் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். ரொம்ப அதிக மழைலாம் கிடையாது. 1 சென்டிமீட்டர்லேருந்து 3 சென்டிமீட்டருக்குள்ளதான் பகுதியா நமக்கு லேசானதுலேருந்து மிதமான மழை வரையும் பதிவாகக்கூடும் நண்பர்கள். அதனால வெயிலுடைய தாக்கம் பகல்ல கண்டிப்பா இருக்கதான் செய்யும். மாலை 4 மணி அல்லது 5 மணிக்கு பிறகு வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் அதே மாதிரி சில பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பொழிவுகளும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உட்பட டெல்டா மாவட்டங்களிலும் பல பகுதிகளில் பரவலாக மழையினுடைய தீவிரம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆகவே டெல்டா மாவட்டம் நீங்க சாதாரணமா எடுத்துக்காதீங்க. அங்கேயும் நமக்கு லேசானது முதல் மிதமான மழை பொழிவுகள் தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களில் நமக்கு தீவிரமடையும். சில இடங்கள்ல மிதமான மழை மற்றும் லேசான மழையாகவும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா புதுக்கோட்டை, நாகை, தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டத்திலும் விட்டு விட்டு பகுதியாக சாரல் அல்லது ஒரு மிதமான மழை வரைக்கும் டெல்டா மாவட்டத்தில் எதிர்பார்க்க முடியும். கடைசியாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க. மேற்கு தொடர்ச்சியில கனமழை, மிக கனமழைலாம் தென்மேற்கு பருவமழை தொடங்கியதுக்கு அப்புறம் எதிர்பார்க்கலாம். இப்பவே நிறைய பேர் ரெட் அலர்ட் கேட்டு வரீங்க. எங்களுக்குலாம் ரெட் அலர்ட் இருக்குமா மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் அப்படின்னு கேட்டு வரீங்க. நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி, குமரி மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் ஜூன், ஜூலை மற்றும் ஆகஸ்ட்ல உங்களுக்கு ரெட் அலர்ட், எல்லோ அலர்ட், மஞ்சள் அலர்ட்னு எல்லா அலர்ட்டையும் உங்களுக்கு நம்ம கொடுத்துடுறோம். ஆரஞ்சு நிற எச்சரிக்கை எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆனா இப்போ இந்த மாதத்துல உங்களுக்கு எந்த விதமான எச்சரிக்கை கிடையாது. லேசானது முதல் மிதமான மழை மட்டும் மேற்கு தொடர்ச்சியில பதிவாகும். தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பிறகு ஜூன், ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள்ல உங்களுக்கு வலுவான மழை பொழிவுகள் கண்டிப்பா இந்த வருஷம் அதிகமாக இருக்கு. எல்னினோவின் தாக்கம் அதிகமாக இருக்குமாலாம் கேட்டிருக்கீங்க. ஒரு பக்கம் எல்னினோ இருந்தாலும் நமக்கு கிடைக்க வேண்டிய போதுமான அளவுக்கு மழை பொழிவு, சராசரியாக பெய்ய வேண்டிய மழை தமிழகத்தில் பதிவாகும் என்றுதான் எதிர்பார்ப்புகள் இருக்கு. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில மாநிலங்களில் மட்டுமே மழை பற்றாக்குறைகள் ஏற்படக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் கரூர், பரமத்தியில் 38.2 டிகிரி செல்சியஸ் பதிவாகிருக்குங்க. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை கரூர், பரமத்தியில் 38.2 டிகிரி செல்சியஸ் பதிவாகி இருக்கிறது. அதுக்கப்புறம் கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு பொறுத்த வரைக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் 3 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள், நீலகிரி மாவட்டத்தில் 3 சென்டிமீட்டர் மழை பொழிவு, திருநெல்வேலி மாவட்டத்தில் 2 சென்டிமீட்டர் மழை பொழிவு மற்றும் மதுரையில் 1 சென்டிமீட்டர் மழை பொழிவாக தமிழகத்தில் பதிவாகி இருக்கிறது. பாருங்க, இத்தனை பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் மழை அளவு பொறுத்த வரைக்கும் பதிவாகி இருக்கிறது. இனி அடுத்தடுத்து வரப்போகிற நேரங்கள் மற்றும் நாட்களிலும் ஒரு தொடர் மழையாக நம்ம எதிர்பார்க்கலாம். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை இருக்கை பெற்றுக்கொள்ளுங்க. நம்ம சேனல்ல ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தனியாக கொடுத்திருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்லயும் ப்ராடக்டோட இமேஜஸ் இருக்கு. 50% 90% வரைக்கும் டிஸ்கவுண்ட் சேல் போயிட்டு இருக்கு. மறக்காம நீங்க வாங்கி பயன்பெறுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.